எரேமியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும் எங்கள் சுற்றுப்புறத்தானாகிய புறஜாதியார் அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். எத்தனை பேர் இந்த வார்த்தையை எனக்கென்று விசுவாசித்து உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்ல முடியும்? இது என் சாட்சியாய் மாறும் என்று சொல்றவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இந்த காலை நேரத்திலும் இந்த ஆராதனையில் பேசும்படி ஆவியானவர் இந்த வசனத்திலிருந்து தான் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை 2-3 நாட்களாக இருதயத்தில் எழும்ப பண்ணி கொண்டே இருந்தார். இன்றைக்கு அதிகாலை நேரத்தில் தான் அப்போ சமூகத்தில் இந்த வார்த்தைகளை அதிகமாக ஆண்டவர் தியானிக்க வைத்து இது ஒரு செய்தியாக ஆண்டவர் இன்றைக்கு பேசும்படி ஆண்டவர் அந்த காரியங்களை வெளிப்படுத்தினார். நல்ல கவனிங்க. ஆமாம், முதலாவது ஒரு காரியத்தை ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ளணும். ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் 2 கூட்டத்தார் இருப்பார்கள். இந்த வசனத்தில் 2 கூட்டத்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பகைஞர், 2 சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதிகள். இந்த 2 கூட்டத்தாருடைய போக்கஸ் யார் மேலதான் இருக்கும் தெரியுமா? ஏன் மேலன்னு சொல்லுங்க. தேவ பிள்ளைகள்னா வேற யாரு? நம்ம தானே. இந்த 2 கூட்டத்தாருடைய கவனம், இந்த 2 கூட்டத்தாருடைய கவனம் எப்படி இருக்கும்னா, இந்த பகைஞருடைய கவனம் என்ன தெரியுமா? இவன் வாழ்க்கையில் இது நடந்துடக்கூடாது. ஆராதனை வேளையில ஜெபித்தோமே, தங்கள் நினைச்சது நடக்கணும், வேற எதுவும் நடந்துடக்கூடாது, இவன் எழும்பிடக்கூடாது, இவன் வாழ்க்கையில் இது கட்டி எழுப்பிடக்கூடாது, இந்த விஷயம் இந்த குடும்பத்தில் நடந்துடக்கூடாது, இவன் பிள்ளை வாழ்க்கையில் இது நடந்துடக்கூடாது, இப்படி பார்க்கிற பகைஞர் கூட்டம். இன்னொரு கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னா, நடக்கக்கூடாதுன்னு பார்க்க மாட்டாங்க, என்னதான் நடக்குதுன்னு அப்படி பார்ப்பாங்க. இவ தான் கத்தருக்குன்னு காத்திருக்கிறாள், வசனத்தை பிடிச்சிட்டு தான் அதான் எப்போ பார்த்தாலும் பைபிள் எடுத்துட்டு போறாளே, நடக்காதுன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த 2 கூட்டமும் ஒரு தேவ பிள்ளை லைஃப்ல எழும்புதுன்னா புரிஞ்சுக்கோங்க, தேவன் ஏதோ ஒரு காரியத்தை கைகூடி வர வைக்க போறா. இந்த கூட்டம் இல்லைன்னா தான் பிரச்சனை.